96,000 கோடி ரூபாய்க்கு 5G ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடப்பட்ட நிலையில் தனியார் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டாததால் வெறும் 11,000 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போனது. 5G தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தப்படும் ரேடியோ அலைக்கற்றையை 96,238 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட மத்திய தொலைத்தொடர்புத்துறை இலக்கு நிர்ணயம் செய்தது. இந்த ஏலத்தில் ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் பங்கேற்றன. மொத்தமாக 8 ஸ்பெக்ட்ரம் பேண்ட் அலைக்கற்றைகள் ஏலம் விடப்பட்டுள்ளன. 2 நாட்கள் நடைபெற்ற ஏலத்தின் முடிவில் 11,341 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் எடுக்கப்பட்டது. அரசு நிர்ணயித்த இலக்கில் 12% குறைவாகவே ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 10 ஜிகாஹெட்ஸ் அலைக்கற்றை ஏலம் விடப்பட்ட நிலையில் 141.4 மெகாஹெட்ஸ் அலைக்கற்றை மட்டுமே ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதி ஏர்டெல் நிறுவனம் 6,856 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பில் அலைக்கற்றைகளை ஏலம் எடுத்துள்ளது. வோடபோன் ஐடியா நிறுவனம் 3,510 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் 973 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் அலைக்கற்றையை ஏலம் எடுத்திருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு 5G ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடப்பட்டபோது அலைக்கற்றையின் பெரும் பகுதி ஏலம் எடுக்கப்பட்டதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகளின் நம்பகத்தன்மை மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்ய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் கூறினார். ஏலம் போகாமல் மீதமுள்ள ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைகள் அடுத்த முறை ஏலம் விடப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5G அலைக்கற்றை ஏலம் விடப்பட்டது. அப்போது மத்திய அரசுக்கு 1,50,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது.